நேற்று வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து எதை பற்றி பேசியிருந்தோம்னா, உள்ளங்கைக்குள்ளாடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோன், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். நீ எல்லாம் டிரைவரா? அந்த ஃபோனோட பிராண்ட் என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கொஸ்டினும் வச்சிருந்தோம். அதில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வந்து சரியான பதில சொல்லியிருந்தாரு. அவர் வேற யாரும் கிடையாது, இந்த ஃபோனோட ஓனர் தான். அதே சொல்றேன். பல்முடா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான் அந்த மொபைலு. இந்த மொபைலோட ஃபுல் வீடியோ தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு பார்த்தாச்சு நம்ம வந்து அதிகபட்சமாக சொல்ல வர்றது வந்து ஐஃபோன் சொல்லுவோம், சாம்சங் சொல்லுவோம், ஓப்போ, விவோ அப்படின்னு சொல்லி லோக்கல் இருக்கக்கூடிய பிராண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெட்மி. இந்த பல்முடா அப்படிங்கிற பிராண்ட் வந்து எனக்கே வந்து புதுசாக தான் இருந்தது. அதனால தான் வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். இந்த பல்முடா ஃபோன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இது வந்து ஒரு ஜப்பானீஸ் கம்பெனி. ஜப்பானில் தான் வந்து இந்த ஃபோன் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜப்பான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சில பீஸ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் கையில் தான் வந்து இந்த ஃபோன் இருக்கும். ஆனால் இந்த ஃபோனோட ரிவ்யூ அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஃபோனை வந்து நம்ம நேற்றுக்கு அந்த ரீல்ஸில் சொன்ன மாதிரியே ஒரு கைக்குள்ளே நிற்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு இப்படி மூடியாச்சுன்னா மொத்தமே வந்து மறைஞ்சிரும், ஃபோன் கையில் இருக்குதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு தான் வந்து ஃபோனோட சைஸே இருக்குது. இந்த ஃபோனை பார்த்தாச்சுன்னா எனக்கு வந்து சாம்சங் சாம்போட ஞாபகம் தான் வரும். முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து லான்ச் ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடி சாம்சங் சாம்ப் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டச் மொபைல் இருந்தது. அதே சைஸில் தான், அதே டிசைனில் தான் இந்த ஃபோன் இருக்குது. எனக்கு இதை பார்த்ததும் வந்து சாம்சங் சாம்பாக இருக்குமோ அப்படின்னு நான் தோணுச்சு. ஆனால் வாங்கி பார்த்தாச்சுன்னா அதோட பிராண்டும் டிஃப்ரெண்டாக இருந்தது, கூடவே வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் சைஸுக்கே சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதனால தான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 4.9 இன்ச்சில் வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டாக நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளேக்கு ஒரு ஓரமாக வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சாம்சங் சாம்போட ஒரு கர்வ் மாதிரி ஒரு டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க பேக் சைடு. கூடவே வந்து கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளாஷு, அப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இதுதான், பவர் பட்டனும் இதுதான். அதுக்கு அடுத்து இந்த மொபைலை பார்த்தாச்சுன்னா இதில் வந்து ஹெட்ஃபோன் பின் கிடையாது, அந்த கனெக்டர் கிடையாது. நம்ம வந்து சி டைப் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சி டைப் கனெக்டர் போட்டு வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோன் லான்ச் ஆகி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகுது. 2021 வந்து அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் லான்ச் ஆகி இப்போ 2025 பார்த்தாலும் ஒரு 3-4 வருஷம் ஆகுது. அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை எடுத்துட்டு சி டைப்லேயே வந்து ஹெட்ஃபோனை கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ யூஸ் பண்ணுற ஃபோன் பார்த்தாச்சுன்னா இப்போ தான் வந்து அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை எடுத்துட்டு சிபின் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இதோட கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பேக் கேமரா வந்து எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேமரா வந்து 48 MBல வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே வந்து கேமரா குவாலிட்டி வந்து வேற லெவலில் தெரிக்க விடுது. இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் வந்து இதோட கேமராவும் செக் பண்ணி நம்ம வந்து காட்ட போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா முதல்ல சொன்ன மாதிரி டிஸ்பிளேக்கு வந்து ஒரு ஓரமாக வந்து கேமராவை கொடுத்துருக்காங்க. இது வந்து 8 MBல வந்து இந்த கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ஃபோனோட மெமரி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 6GB RAM 128GB மெமரியில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் சைஸுக்கும் அந்த ரேம் சைஸுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. இந்த குட்டி ஃபோன் வந்து 6GB ரேமில் வந்து ஒரு பக்காவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் இன்டர்னல் மெமரி அப்படின்னு பார்க்கும்போது 128GB தான் கொடுத்துருக்காங்க. அந்த 128GB நம்ம வந்து கொஞ்சம் ஃபைல் சேவ் பண்ணியாச்சுன்னா அந்த 128GB எந்த அளவு தாங்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஆனால் இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா மெமரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்டர்னலில் இருக்கக்கூடிய அந்த 128GB மெமரியை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு நெகட்டிவாக நான் இந்த மொபைலுக்கு பார்க்குறேன். ஆனால் மற்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விடுது. அப்போ இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆனப்போ வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து அப்டேட் இந்த ஃபோனுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இதுவும் வந்து கடைசியாக செக் பண்ணுவோம். அதை தாண்டி ஃபோனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸ்னாப்டிராகன் 765 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்னாப்டிராகன் 765 ப்ராசஸர் கேமிங்க்கு எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபோன் வந்து கேமிங்க்கு வந்து நல்லா தாங்கு. இந்த மொபைலோட சைஸுக்கும் அதோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து கேமிங் வந்து இதில் தாங்குது. ஆனால் ஓரளவுக்கு வந்து ஹீட் ஆகும். நம்ம லோக்கல் யூஸ் பண்ணக்கூடிய இந்த OnePlus ஆனாலும் சரி, விவோ, ரெட்மி இந்த மாதிரி ஃபோனில் இந்த ஸ்னாப்டிராகன் 765 ப்ராசஸர் வந்து எந்தெந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா OnePlus Nord. இந்த OnePlusல வந்து லோ வேரியன்ட், லோ பட்ஜெட்டில் வந்து லான்ச் பண்ண ஒரு பெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஃபோன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா OnePlus Nord. அந்த ஃபோனில் வந்து சேம் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. கூடவே பார்த்தாச்சுன்னா எல்ஜியில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்ஜி வந்து பெரிய அளவு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எல்ஜியில் வந்து விங் அப்படிங்கிற ஒரு மாடலில் வந்து இந்த சேம் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து விவோ V20 Pro, முன்னாடி இருந்த விவோ V20 எல்லாம் எந்த அளவு வரவேற்பு இருந்து அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்து விவோ X50 Pro, அதுலேயும் வந்து சேம் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ப்ராசஸர்னு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் தான் இதுலேயும் இருக்குது.
அப்புறம் இந்த ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நமக்கு இந்த ஃபோனை பார்த்தாலே நமக்கு தெரியும் ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. நீங்கள் இப்போ நான் ஹேண்டில் பண்ணுறது பார்த்தாலே தெரியும் ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 138 கிராம், ஜஸ்ட் 138 கிராமில் வந்து இந்த ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க. 138 கிராமில் வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சந்தேகம் வரலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஃபோன் வந்து இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த ஃபோனோட பேட்ரி வெறும் 2500 mAh தான் வந்து இதோட பேட்டரி கெப்பாசிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனால தான் ஃபோனை வந்து இவ்வளோ வந்து ஸ்லிம்மாக வந்து கொடுக்க முடிஞ்சுது. இந்த 2500 mAh பேட்டரி நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மொபைல் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஃபோன் தான். இருந்தாலும் இப்போதைக்கு வந்து நம்ம இந்தியாவில் நிறைய பேர் பல்முடான்னு பேசிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். இது வந்து 2500 mAh பேட்டரி தான். ஆனாலும் கேம் விளாடுறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு 1.5-2 மணி நேரம் வந்து நல்லா தாங்கும். நம்ம வந்து லைட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 7-8 மணி நேரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி நம்ம வந்து நிறைய ப்ரௌஸ் பண்ணுறோம், நிறைய வந்து சும்மா ஃபோனை வந்து நோண்டிகிட்டே இருக்கோம், ரீல்ஸ் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு 4-5 மணி நேரம் தான் தாங்கும். ஸோ 2500 mAh பேட்டரி கொடுத்து ஃபோனை வந்து அவ்வளோ ஸ்லிம்மாக அப்படியே ஒரு கைக்குள்ளாடி நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோனை கைக்குள்ளாடி வச்சுட்டு ஒரு வணக்கம் சொல்லியாச்சுன்னா ஃபோன் கையில் இருக்கிறதே வந்து தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது அதோட அளவே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். ஃபோன் குட்டியாக இருந்தாலும் ஃபோன் 5G ஃபோன், 5G சப்போர்ட் இதில் இருக்குது. ஆனால் சிங்கிள் சிம் தான் யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் சிம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 5G ஃபோன். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இல்லை, பவர் பட்டனும் அதுதான். பவர் பட்டனையும் ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டையும் சேர்த்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா ஆனால் அது தெரியுதான்னு தெரியல, உடனே குயிக்காக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. நல்லா வந்து ரெஸ்பான்சிபிளாக தான் பட்டனை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பேக் சைடு டிசைன் பார்த்தாலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம பவர் பட்டன் வந்து சைடில் இருந்து பார்த்துருக்கோம், இல்லைனா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளேயில் பார்த்துருக்கோம். ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் பவர் பட்டனை சேர்த்து வந்து பின்னாடி வச்ச மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான டிசைன் வந்து இந்த பல்முடாயில் இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆன்லைனில் நான் செக் பண்ணி பார்த்தப்போ லான்ச் ஆனப்போ 68,000 வந்து லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கரெக்டான ரேட் தெரிஞ்சவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த குட்டி ஃபோன் 68,000 ஒர்த்தாக வந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடினா ஐஃபோனே வந்து இந்த ரேட்டுக்கு வந்துட்டு தான் இருந்து. ஸோ ஐஃபோனுக்கு காம்படிட்டிவாக இந்த ஃபோனை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த கேமரா எல்லாம் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இனி நம்ம வந்து நீங்கள் ஆர்வலுடன் எதிர்பார்த்த கேமரா டெஸ்டிங்காக போக போகிறோம். இவர் தான் வந்து ஃபோனோட பிராண்டை வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணவர், மட்டும் இல்லை ஃபோனோட ஓனரும் இவர் தான். இப்போ வந்து நம்ம அவரே வச்ச வந்து ஃபோனோட கேமரா குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஐஃபோன் பிக்சலுக்கு எல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி இதோட குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யூஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஃபோனை வந்து அவர் ஒரு மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஃபோனோட கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பேக் கேமரா வந்து 48 MB. 48 MBயில் வந்து ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது மெயின் கேமரா 48 MB. ஓகே, இப்போ வந்து வர மொபைல் எல்லாமே பார்த்தாச்சுன்னா போர்ட்ரேட்டுக்காக வந்து தனி லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து சிங்கிள் லென்ஸ்லேயே வந்து இதில் வந்து போர்ட்ரேட் மோடும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த போர்ட்ரேட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். போர்ட்ரேட்டுங்கிறது வந்து வெறும் பேரளவில் தான் இருக்குது. ஆனால் போர்ட்ரேட் வந்து பேக்ரவுண்டு பிளர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாச்சுன்னா நம்ம எதிர்பார்ப்பு தான் வந்து பிளர் ஆயிருச்சு. ஸோ வந்து நார்மல் ஃபோட்டோவும் போர்ட்ரேட் மோட் போட்டு எடுத்த ஃபோட்டோவும் வந்து ரெண்டும் சேமாக தான் இருக்குது. இப்போ வர ஃபோனில் எல்லாம் வந்து ஃபுட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து டிஷ்ஷுன்னு கொடுத்துருக்காங்க. உன மூஞ்சி தான் டிஷ்ஷு, எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். எடுத்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் அளவு கூட பிக்சல் உடையவே இல்லை. ரொம்ப கிளியரான ஒரு பிக்சல் தான் இருக்குது. பார்த்தா தெரியும், அந்த கண் அப்படியே தெரியுது. ஸோ ஃபோட்டோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோன் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட ஃபோட்டோ குவாலிட்டி வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த பிக்சல், நான் பிக்சல் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பிக்சல் வந்து என்ன குவாலிட்டி வருமோ சேம் குவாலிட்டி வந்து இதுலேயும் இருக்குது. அப்போ வந்து பல்முடா வந்து ஜப்பானில் வந்து ஒரு மிகப்பெரிய பிராண்டாக தான் இருக்கணும். ஸோ வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சில பீஸ் வந்து சிலர் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து இதுக்கு மேலே வேறு மாடல் இருக்கா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ஃபோனையும் வாங்கி நம்ம வந்து வீடியோ போடலாம். ஸோ வந்து இன்னும் வந்து வீடியோ எடுத்து செக் பண்ண போகிறோம். வீடியோ எடுப்போமா? பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து அந்த பல்முடா ஃபோனில் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வாய்ஸும் வந்து அதில் ரெக்கார்ட் ஆனது தான்.
ஸோ இந்த வாய்ஸ் குவாலிட்டி அண்டு வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து செக் பண்ண போகிறோம். ஃபோனோட செல்ஃபி கேமரா எந்த அளவுக்கு இருக்குது. செல்ஃபி கேமரா வந்து 8 MB கேமரா தான், பெரிய அளவு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இருந்தாலும் 8 MB எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸ்மைல். இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஹாய், இப்போ பார்க்குற இந்த வீடியோ வந்து நம்ம இந்த பல்முடா ஃபோனில் வந்து செல்ஃபி கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து நான் வந்து இந்த வீடியோ கூட வந்து அட்டாச் பண்ணுறேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஒன் கிளிக் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ கடைசியாக இந்த ஃபோனோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். கேமிங் பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதுக்காக ஃபோனோட ஓனர் கையிலே வந்து நம்ம ஃபோனை கொடுத்து செக் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு வந்து கேமிங் விளாடுற பழக்கம் கிடையாது. அவர் வந்து ஒரு பப்ஜி ப்ரோ பிளேயர். அவர்கிட்ட பப்ஜி இப்போ விளையாடுவார். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கூடவே வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன், இப்போ கரண்டாக வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போவும் இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் இருக்குது. ஸோ வந்து அப்டேட் வந்திருக்கான்னு பார்ப்போம். செக் ஃபார் அப்டேட், லாஸ்ட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, அப்டேட் இல்லை. ஸோ வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த அப்டேட் வந்து இன்னும் இந்த ஃபோனுக்கு வரல, இன்னும் வரப்போகிறதும் இல்லை. இப்போ வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த ஃபோனில் வந்து பப்ஜி விளையாட போகிறோம். எந்த அளவுக்கு வந்து லேக் இல்லாமல் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லேக் ஆகுதா? லேக் வந்து சுத்தமாகவே இல்லை. நம்ம வந்து பொதுவாக வந்து இந்த சைஸில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல் யூஸ் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லேக் தெரியும். ஆனால் இதில் வந்து இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஓரளவு கூட லேக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எத்தனை நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு? 1 மாதம். டெய்லி விளையாடுவதில்லை. ஒரு பப்ஜி ப்ரோ பிளேயர், அவரே வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இந்த ஃபோன் வந்து சின்னதாக இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் பற்றி உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் வரணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.